மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. ரஜினிகாந்தும் கமலஹாசன் இணைகிற படம், அந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு காத்திருந்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து விட்டது. ரஜினியும் கமலும் இணைகிறார்கள். யார் அதை படத்தை இயக்க போறான்னு ஒரு பெரிய சஸ்பென்ஸ் நிலவுச்சு. அப்புறம் அரசல் புரசலாக அது நெல்சன் அவர்கள் தான் இயக்க போறாரு. முதல்ல லோகேஷ் நாங்க, அப்புறம் அவர் இல்ல வெளியில போயிட்டார். அவரே பேட்டியும் கொடுத்துட்டாரு, இல்ல அந்த படத்துல இருந்து நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்னு. நெல்சன் தான் இயக்க போகிறார்னு. ஏன்னா இப்போ சமீபத்திய படங்கள், அதுவும் ரெண்டு பேருமே கமலஹாசனும் சரி ரஜினிகாந்த் அவர்களும் சரி விரும்புகிற விஷயம் என்னன்னா, ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ்க்கான படமா இருக்கணும், ஜனரஞ்சகமா இருக்கணும், எல்லாரும் ரசிக்கணும், காமெடி நிச்சயமாக, நகைச்சுவை ரொம்ப அதிகமா அந்த படத்துல இருக்கணும் அப்படின்றத ரொம்ப விரும்புறாங்க. டார்க் காமெடியில நல்ல பேரை பெற்றுக்கொண்டவர் நம்ம நெல்சன் அவர்கள். சில படங்கள் அவருக்கு கை கொடுக்காம போனா கூட, ஆனால் பெரும்பாலான படங்கள்ல, அவருடைய இயக்கிய படங்கள்ல ஒரு சில படங்கள் தான், ஆனா அந்த படங்கள் டார்க் காமெடியில அவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்கு. அந்த வகையில ரஜினிகாந்தையும் ஹேண்டில் பண்ணியிருக்காரு, கமலஹாசனையும் அவரால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற நிலைமை இருக்கு. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ அந்த ரஜினி கமல் இணைகிற படத்தினுடைய டீசர் படப்பிடிப்பு கடந்த வாரத்துல பிரசாத் லேபிள் நடத்தி நம்ம கூட சொல்லி இருந்தோம். அதற்கான செட்டு போட்டிருந்தாங்க, ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு, ஒரு கரேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க, ஆட்டோமொபைல் கரேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க. அதுலதான் படப்பிடிப்பு தொடர்ச்சியாக நடந்துட்டு இருந்துச்சு. படப்பிடிப்பு கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களுக்கு மேல் நடந்தது. இப்ப அந்த படப்பிடிப்புல என்ன எடுத்தாங்களோ அது டீசராக இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலா ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுங்க, இந்த படப்பிடிப்பு இப்ப தொடங்க போறதே கிடையாது, அடுத்த ஆண்டு தான் தொடங்க போறாங்க. ஆனா முன்பாகவே இப்போ அந்த டீசரை வெளியிடுவதன் நோக்கம் என்ன அப்படின்றது தான் யாருக்குமே புரியாத பரபரப்பா இருக்கு. இப்போ சினிமா களம் இருக்குல்ல, தமிழ் சினிமா களம் தீ பிடிச்சி பயங்கர பரபரப்பா அதிர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா இந்த டீசர் வெளிவந்த உடனே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருடைய ரசிகர்களும். இதை தாண்டி ரெண்டு பேருக்கும் சரியான புரிதலோடு ஒரு விஷயத்த வச்சிருக்காரு, அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா ஒரு காட்சிகள் வச்சிருக்காங்க. ஒருத்தருக்குமான அந்த ஃப்ரேமிங் சென்ஸும் அவர்களுடைய அந்த மேனரிசமும் அப்படியே சும்மா தெறிக்க விடுது. நம்ம பார்க்கும்போது இது நிச்சயமாக பெரும் வசூலை தரும். இப்ப நம்ம பெரும்பாலும் வசூல்ல நீங்க 1000 கோடி அடிக்கும், 2000 கோடி அடிக்கும்னா அந்த ஜோசியன் சொல்றாள் நம்ம கிடையாது. உங்களுக்கே தெரியும், எது மக்களால் ஏற்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறதோ, ரசிகர்கள் எதை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கான உரிய மரியாதையும் அவர்களுக்கு நினைக்கிற விஷயங்களும் வரும் நம்ம சொல்லுவோம். இப்ப ரஜினிகாந்துக்குன்னே ஒரு பேட்டர்ன் இருக்கு, ரஜினிகாந்துக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. ரஜினிகாந்துடைய படங்களை ரசிப்பதற்காகவே அவர்கள் காலங்காலமா அந்த படம் வந்தா கொண்டாடி தீக்குறாங்க. அதே மாதிரி கமலஹாசனுக்கு, உலகநாயகன் கமலஹாசனுக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. எப்படி சூப்பர் ஸ்டாருக்கு இருக்காங்களோ அது மாதிரி உலகநாயகனும் இருக்காங்கன்னா, இரண்டு பேரும் ஒன்னா நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 36 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஃப்ரேம்குள்ள வரப்போறாங்க அப்படின்னு சொன்னா அதோட அந்த விஷயங்களே பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அப்ப அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது இன்னும் கூடுதலாயிடும், அதிகமாயிடும். ரஜினியை ரஜினிகாந்த் ரசிகர் மட்டுமா ரசிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரை எல்லாரும் ரசிக்கிறாங்க. அவருடைய ரசிகர்கள் எல்லா ரசிகர்களும் இருப்பாங்க, எல்லா நடிகருடைய ரசிகர்களும் ரஜினிகாந்தை நேசிப்பாங்க, ரசிப்பாங்க. என்னன்னா அவர் ஒரு எவர்கிரீன் நடிகராக இருக்கிறார். எல்லாத்துக்கும் எல்லாரையும் ஹாப்பியா வச்சுக்கணும், நம்முடைய ஃப்ரேம்ல நாம வந்தோம்னா மக்கள் சந்தோஷமா இருக்கணும், கொடுக்குற காசுக்கு குவாலிட்டியான ஒரு படத்தை கொடுத்துட்டு போனோம்னு தொடர்ச்சியாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப குறிப்பா வந்திருக்கு இந்த டீசர், அது அவ்வளவு எக்ஸலண்டான ஒரு விஷயமா இருக்கு. வெறும் இசையிலேயே வந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு டைலாக், அந்த டைலாக் தான் தீ பறக்க வைக்குது. யார் ஹீரோ? இந்த சந்தேகம் உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. ரெண்டு பேரும் உள்ள வந்திருக்காங்க. இதுல யார் ஹீரோ, யார் நெகட்டிவ் பண்ண போறா, இல்ல ரெண்டு பேர் மேலேயும் டிராவல் ஆகுமா கதை, அதுல வேற யாரெல்லாம் வருவாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குல்ல. இது எல்லாத்துக்கும் விடை யார் கேட்பாங்க, யார் சொல்லுவாங்க அப்படின்னு நம்மளும் கேட்கிறோம், அவங்களும் கேட்டாங்க. இந்த டீசர்ல கமலஹாசன்ட்ட இந்த மாதிரி ஒரு இது ரெடியா இருக்கு தீம், அதை கேட்கறீங்களான்னு அனிருத் காருக்குள்ள உட்காந்து கேட்கிறாரு. கேட்கும் போது அதெல்லாம் அப்புறம் கேட்டுக்கிறேன், யார் ஹீரோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ரெண்டு பேரும் திருதுன்னு முழிக்கிறாங்க. சொல்ல வேண்டிய நபர் யாரு அப்படின்னா நம்ம இயக்குனர் நெல்சன் தான். நெல்சன் பதில் சொல்லல. உடனே ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் என்ன கேட்கிறாருன்னா, அதான் கேட்கிறாருலப்பா, யார் ஹீரோ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அது சொல்லாமையே இந்த டீசர் முடிவடைகிறது. ஸோ இந்த டீசருடைய ஒரு ஃப்ரேம்லையும் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு பிளாஸ்டுக்கான விஷயத்த வச்சிருக்காங்க. ஒரு கமர்ஷியலான ஒரு படம் எப்படி இருக்கும், ஒரு ஜாலியான படம் எப்படி இருக்கும், எல்லா கிளாஸ் ஆடியன்ஸையும் எப்படி திருப்திப்படுத்த முடியும்,
அது எல்லாமே இந்த இந்த டீசர் மூலமாக வெளியில வருது. நிச்சயமாக இதுல ரத்தம் பார்க்கிற காட்சிகளோ வெட்டுக்குத்து காட்சிகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. சண்டை இருக்கும், கண்டிப்பா சண்டை இருக்கும். ஆனா அந்த சண்டை வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க ரஜினிகாந்த் படங்கள், முந்தைய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சண்டையிலேயே அவர் வந்து பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருப்பார். ரொம்ப எக்ஸலண்டான காட்சிகளாக இருக்கும் அவர் அந்த வில்லன்களை அடிச்சு துவைக்கிற விஷயங்கள்ல. அதே மாதிரி கமலஹாசன் படங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எலிமெண்ட் பண்ணுவார். இது நிச்சயமாக ரெண்டு பேரும் சேருகிற படம். இந்த ஃப்ரேம்காக தான் இவ்வளவு காலம் உழைச்சிருக்காங்க. இந்த டீசருக்காக ஒரு 5-6 நாள் வேலை பார்த்திருக்காங்க. அந்த உழைப்பு வந்து அந்த ஃப்ரேம்ல தெரியுது. இசை அனிருத், அவரே ஒரு நடிகரா மாறிட்டார் போல இருக்கு. இந்த டீசர்ல அவரும் வந்து ஒரு கேரக்டரா உள்ள வந்துட்டாரு. வழக்கம் போல எனக்கு என்ன தோணுதோ அந்த ராகத்தை போட்டு போறேன்னு சொல்லிட்டு கடந்து போறார். அவரையும் நக்கல் அடிக்கிறாரு நம்ம நெல்சன். அந்த 2 fingers இந்த கேம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கா கமர்ஷியலான படம். ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு, சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு இந்த 174 வந்து ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும், மெகா ட்ரீட்டா இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரஜினி கமலும் சேர்க்கிற இந்த படத்தினுடைய இந்த விஷயம் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்டா, ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு. இன்னைக்கு மற்ற படங்கள், மற்ற டீசர், மற்ற விஷயங்கள், அரசியல் பரபரப்புகள் எல்லாத்தையும் நம்ம ஆளுங்க மறந்துடுவாங்க. இப்ப ஃபுல்லா இதை பத்தி தான் பேசுவாங்க. இன்னைக்கு அரசியல் களம் இதை விட பயங்கரமா இருக்கு, பயங்கர பரபரப்பா இருக்கு. இவங்க அங்க போவாங்களா, இவங்க இங்க போவாங்களா, என்ன நடக்கும், என்னடா இது வந்து ஓபிஎஸ்ஏ டக்குன்னு வந்து அவருடைய ஆதரவாளரே வந்து அதிமுக இருந்துகிட்டு அம்மா ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆசையோடு ஸ்டாலின் முதல்வர் ஆகணும்னு பேசுறாரு. என்ன நடக்குது, களமே வந்து அதிருது அப்படின்னு அரசியல் களம் பரபரப்பாக போயிட்டு இருந்தாலும் சினிமா அதை ஒட்டை தெரிகிற விதமாக இந்த 2 பேரும் உள்ள வந்துட்டாங்க. இது நிச்சயமாக ஒரு பெரிய பரபரப்பா போயிட்டு இருக்கும். நிச்சயமா இந்த பரபரப்பு ஒரு நாள்ல முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா? இது அப்படியே போகும். இன்னும் 2-3 நாளைக்கு இது ஒரு பெரிய பிளாஸ்டா இந்த டீசரை பத்தியே பேசுவாங்க. நிறைய பேர் டீசரை பத்தி இன்னும் பல விஷயங்கள் சொல்லுவாங்க. இல்லாத புருடா கதைகள்லாம் வரும். இதுதான் கதைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு கதை தெரியும்னு பல பேர் கிளம்புவாங்க. நமக்கு தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். டீசர் நல்லா இருக்கு, ரசிக்கிறோம், ஒரு முறைக்கு பல முறை பார்த்துட்டோம். அந்த மகிழ்ச்சியை உங்ககிட்ட நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஏன்னா சூப்பர் ஸ்டார் என்ன ஃப்ரேம்ல எப்படி வந்து நின்னாலும் அழகா இருப்பாரு. இதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா அவர் வந்து நிக்கிறாரு. அதே மாதிரி கமலஹாசன் சும்மாவே மனுஷன் ஆடுவாரு. இந்த மாதிரி நேரங்கள்ல அதுவும் வந்து டார்க் காமெடி பண்றதுன்னா அது நக்கல் நையாண்டில அவர் அடிச்சுக்க முடியாது. அவ்வளவு எக்ஸலண்டா நக்கல் நையாண்டி போற போக்குல அப்படியே தெளிச்சுட்டு போகக்கூடியவர். அவரும் நெல்சனும் காமெடி நல்லாவே பண்ணக்கூடிய நம்ம சூப்பர் ஸ்டாரும் ஒன்னா சேர்ந்தா அந்த இடம் என்ன தீ பிடிக்குமா? தியேட்டரே அதிர போது இந்த படத்தின் மூலமாக. பொறுத்திருப்போம். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இன்னும் படப்பிடிப்பே தொடங்கல. இன்னும் நிறைய விஷயத்தை பத்தி பேச வேண்டியிருக்கு. அதெல்லாம் என்னென்ன தகவல் வருதுன்னு, யாரு ஹீரோயின், யாரு, ஏன்னா ஹீரோ யாருன்னே தெரியல இப்ப. ஆனா நெகட்டிவ் ரோல்ல பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுவதாக ஒரு தகவல் ஓடுது. யாருன்னு கேக்குறீங்களா? அது யாருன்னு அப்புறம் சொல்றேனே உங்களுக்கு நானு. இப்படி ஒரு தகவல் உலா வந்துகிட்டு இருக்கு. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் விசாரிக்கும் போது, ஏன்னா உதவியாளர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, நம்ம ஸ்லீப்பர் செல்கள் பல இடங்கள்ல இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அந்த நெகட்டிவ் யார் பண்ண போறா, இருவரில் யார் நெகட்டிவ் பண்ண போறா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து இந்த மகிழ்ச்சியை உங்களோடு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தோடு சந்திப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் பல்வேறு விஷயங்களை, சினிமா தொடர்பான விஷயங்கள், அரசியல் தொடர்பான விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.